இதுவரைக்கும் நம்ம 10 பண்பு படிச்சிருக்கோம். இந்த 10 பண்புகளை பயன்படுத்தி இப்போ ஒவ்வொரு பார்க்க போறோம். முதல்ல எடுத்துக்காட்டு பார்க்க போறோம். எடுத்துக்காட்டு 4.16 என்ன சொல்லுதுன்னா π/2 less than sin inverse of x plus 2 cos inverse of x less than 3π/2 என நிரூபிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம நிரூபிக்க போறோம். ஸோ அதுக்கு என்ன செய்ய போறோம்னா தீர்வு நமக்கு தெரியும். பண்புகளை படிச்சிருக்கோம். sin inverse of x cos inverse of x equal to π/2 நம்ம படிச்சிருக்கோம். இது ஒரு பண்பு. sin inverse of x plus cos inverse of x equal to π/2 அப்படின்னு ஒரு பண்பு படிச்சிருக்கோம். அந்த பண்பை இது பயன்படுத்த போறோம். எப்படி பயன்படுத்த பாருங்க. முதல் பண்பு பாத்தீங்கன்னா sin inverse of x 2 cos inverse of x கொடுத்திருக்காங்க. சோ இது என்ன செய்ய போறோம்னா sin inverse of x plus cos inverse of x plus cos inverse of x எழுதலாம். இப்போ 2x னா x plus x அப்போ cos inverse னா cos inverse of x plus cos inverse of x எழுதியாச்சு. இப்போ இதுக்கு பதிலா அந்த பண்பு பயன்படுத்துறாங்க π/2 plus cos inverse of x கிடைக்குது. சோ π/2 cos inverse of x கிடைக்குது. cos inverse of x இப்ப இன்வெர்ஸ் வரப்ப நமக்குடைய முதன்மை மதிப்பு தெரியும் 0 to π தான் இருக்கும். cos inverse உடைய முதன்மை மதிப்பு 0 to π. அப்ப cos inverse இருக்கு கண்டிப்பா எப்படி இருக்கும்னா 0 to π தான் இருக்கும். அப்ப என்ன செய்யணும் 0 less than or equal to cos inverse of x less than or equal to π. ஓகே cos முதன்மை மதிப்பு 0 to π குள்ள இருக்கு. அதான் எழுதிருக்கு. இன்னைக்கு cos inverse வந்திருக்கு அதனால அதை எழுதிருக்கோம். இப்போ நம்ம தேவையான கொண்டு வரணும்னா இங்க π/2 தேவைப்படுது. சோ add π/2 on both sides. இந்த பக்கமும் π/2 ஆட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆயிடும் π/2 less than or equal to π/2 plus cos inverse of x less than or equal to π/2 plus π. அப்ப இங்க π/2 நம்ம என்ன கொடுப்போம் π/2 இங்க வந்துருச்சு less than π/2 plus cos inverse of x தான் sin inverse of x plus 2 cos inverse of x. அப்ப இதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யலாம் sin inverse of x sin inverse of x plus 2 cos inverse of x எழுதலாம். அப்ப இது less than equal to 1 plus 1/2 3/2 ஆயிடும். அப்ப 3π/2 ஆயிடும். சோ இதுதான் தேவையான நிரூபணம். இப்ப பாருங்க பயிற்சி 4 வருஷம் பார்க்க போறோம். மதிப்பு உள்ளது பின்வருவதற்கு மதிப்பு காண்க. மதிப்பு இல்லை எனில் அதற்கான காரணத்தை தருகன்னு கேட்டிருக்காங்க. இப்ப முதல் கொஸ்டின் பாத்தீங்கன்னா sin inverse of cos π கொடுத்திருக்காங்க. இதோட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். y equal to sin inverse of cos π x என்க. இப்ப என்ன செய்ய போறேன்னா sin inverse of cos π நமக்கு தெரியும் -1 நமக்கு தெரியும். cos π -1. இப்ப இங்க sin இருக்கு. அப்ப நான் இங்க என்ன செய்ய போறேன் sin போடுறது ஈஸியா இருக்கும். சோ அதனால என்ன செய்ய போறேன்னா sin inverse of இது என்ன செய்யலாம்னா minus sin π/2 எழுதலாம். ஓகே அப்ப sin inverse of minus உள்ள ஒன்று வச்சுனா sin -π/2 நமக்கு கிடைக்கும். அப்ப என்ன ஆயிடும் sin inverse of sin x equal to x ஆயிடும். அப்ப minus π/2 இது கண்டிப்பா cos into minus π/2 plus π/2 இருக்கும். உள் மதிப்பு உட்பட்டதுதான். இதுதான் தேவையான ஆன்சர். இப்ப அடுத்த பாருங்க tan inverse of sin of -5π/2 கொடுத்திருக்காங்க. சோ நான் என்ன கொடுக்கிறேன் y equal to tan inverse of sin of -5π/2 என்க. என்ட்ரஸ். இப்போ என்ன செய்ய போறேன்னா நல்லா கவனிங்க tan inverse இருக்கு. இந்த பக்கம் நான் tan கொண்டு வரணும். இங்க tan வந்துட்டா நம்ம ஈஸியா ஃபார்முலா போட்டு செஞ்சிடலாம். tan inverse of tan x equal to x ஆயிடும். சோ அப்ப இங்க tan கொண்டு வரணும் என்ன செய்ய பண்ணணும் முதல்ல இங்க -5/2 இருக்கு இல்லையா அந்த -5/2 sin of -θ sin θ நீக்கலாம். அப்ப மைனஸ் வெளியே இருக்குங்க. sin 5π/2 நமக்கு கிடைக்கும். tan inverse minus sin இந்த 5π/2 நான் பிரிச்சு எழுதிக்கிறேன் 2π plus π/2 எழுதலாம். பாருங்க 2 4 plus π 5π ஆயிடும். அப்ப tan inverse of அப்ப
2 pi plus theta na first quarter 360 first quarter எல்லாமே பாசிட்டிவ். ஓகே, இங்க மைனஸ் அந்த மைனஸ் வெளியேச்சு. 2 pi சேம் ரேஷியோ. அப்ப இங்க என்ன ஆயிரும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? sin pi by 2 நமக்கு கிடைக்கும். அப்ப என்ன செய்யலாம்னா tan inverse of sin pi by 2 மதிப்பு sin pi by 2 90. அப்ப -1 நமக்கு கிடைக்குது. இப்போ என்ன செய்யலாம்னா tan inverse of இந்த 1 என்ன செய்ய மைனஸ் வச்சுக்கோங்க, tan pi by 4 எழுதலாம். இப்போ என்ன செய்யலாம், tan inverse of tan of minus pi by 4 எழுதலாம். அப்ப நம்ம ஃபார்முலா tan inverse of tan x equal to x, அப்ப minus pi by 4. அப்ப இது belongs to நமக்கு தெரியும் minus pi by 2 to plus pi by 2. ஸோ கண்டிப்பா இந்த minus pi by 2 நமக்கு தேவையான ஆன்சரா இருக்கும். அடுத்து பாருங்க, sin inverse of sin 5 கேட்கிறாங்க. அப்ப அதோட மதிப்பு காண்பது கேட்கிறாங்க. y equal to sin inverse of 5 dx. இப்போ நம்ம என்ன தெரியும்னா y equal to sin inverse of sin x equal to x. அப்ப sin inverse of sin x ன கண்டிஷன் வந்து என்ன சொல்றாங்க, x வந்து கண்டிப்பா -1 to +1 தான் இருக்கணும் அப்படி சொல்றாங்க. ஆனா நம்ம 5 சொல்றாங்க. அப்ப 5 கண்டிப்பா 5 does not belongs to -1, +1 கண்டிப்பா இருக்காது. ஆனா y ஓட மதிப்பு வந்து நமக்கு 5 தான் வரப்போகுது. ஸோ 5 வரப்ப கண்டிப்பா -5 by 2 plus pi தான் இருக்க போகுது. y ஓட மதிப்பு வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா y ஓட மதிப்பு pi தான் இருக்கும். -5 by 2 plus pi எதுவும் நம்பரா நமக்கு கிடைக்க போகுது. -9 plus 90 இல்லைன்னா 90 என்ன செய்யலாம், இங்க ஆங்கிள் 3/1/4/2 போட்டீங்கன்னா இப்போ அதுதான் இருக்கும். அப்போ y வேல்யூ எப்படி இருக்கும்னா 3.1 பாயிண்ட் இப்போ 1.57 மைனஸ் 1.57 ஏதாவது நம்பரா நமக்கு கிடைக்கணும். அதான் சொல்ல வராங்க. ஸோ ஒன்று எக்ஸ் இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து -1 + 1 இருக்கணும். ஆனால் இல்லை, ஆனால் ஒய் வந்து ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் நம்ம கிடைக்கணும்னா -5 by 2 plus pi by 2. அப்போ நான் என்ன செய்யறேன்னா pi by 2 வேல்யூ 3.14 டிவைட் பண்றேன். அப்போ -1.572 plus 1.57 ஏதோ நம்பரா நமக்கு கண்டுபிடிக்கணும். அதான் என்னுடைய முக்கியமானது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ண செய்ய போறேன்னா y equal to sin inverse of sin of 5 அது ஆக்சுவலி sin inverse of sin 2 pi minus 2 pi plus 5. ஒரு 2 பை ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணிருக்கேன். அதனால மதிப்பு மாறாது. சரியா? ஸோ இது கொஞ்சம் அழகா sin inverse of sin of 2 pi minus 2 pi minus 5 எழுதலாம். பாருங்க, -2 pi minus plus ஆயிடும். இப்போ நம்ம ஃபார்முலா தெரியும். sin of 2 pi minus theta. 2 pi minus theta னா all silver teacups. அப்போ இது 4th quadrant. அப்போ y equal to sin inverse of 4th quadrantல all silver teacups. cos positive, அப்போ sin அப்போ நெகட்டிவ் தான் நமக்கு கிடைக்க போகுது. நெகட்டிவ் மைனஸ். ஓகே, sin 2 pi minus 5 எழுதலாம். sin 2 pi minus 5 எழுதலாம். அப்ப என்ன செய்ய போறோம்னா sin inverse of sin of -1 போயிடுறேன். -1 5 -2 pi மாறிடும். மைனஸ் உள்ள கொண்டு போயாச்சு. இப்போ sin inverse sin x equal to x. அப்ப நமக்கு என்ன 5 -2 pi கிடைக்குது. இது y மதிப்பு. இது எப்படி இருக்கு பாருங்க. 5 -2 into 3.14 போட்டீங்கன்னா 5 minus பாருங்க 8 2 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா -1.28. ஸோ -1.2 இருக்குல்ல, அந்த -1.2 நம்ம எப்படி கிடைக்குது, -1.57 1.757 நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதுதான் தேவையான மதிப்பு. 5 -2 pi இதுதான் தேவையான மதிப்பு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா -1.2 நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து பாருங்க, ரெண்டாம் பயிற்சி 4.5 ரெண்டாம் பாருங்க. முக்கோணத்தின் மேற்கோளாக கொண்டு x மதிப்பிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்ப sin of cos inverse of 1 minus x இதோட ஆன்சர் வந்து in terms of x மட்டும் வரும். sin cos வரக்கூடாது.
ஸோ அந்த மாதிரி நம்ம மாற்றி கொண்டு வரணும். எக்ஸில் மதிப்பு கொண்டு வரணும் ஆன்சரை. கண்டிப்பாக சைன் காசு வி ஹவ் டு எலிமினேட் இல்லாமல் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும் பாருங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/x ஈக்குவல் தீட்டான்னு எடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகிடும், காஸ் தீட்டாங்கிறப்ப காஸ் தீட்டா கிடைக்கும் 1 - x. அப்போ 1 - x எடுக்கலாம். அப்போ இது காஸ்னா அடுத்த பக்கம் பை காரணம், அடுத்த பக்கம் பை காரணம். அப்போ இது வந்து எதிர் பக்கம் எடுத்துக்கலாம். ரூட் ஆஃப் அடுத்த பக்கம் ஸ்கொயர் மைனஸ் காரணம் ஸ்கொயர் மைனஸ் அடுத்த பக்கம் ஸ்கொயர். அப்போ எதிர் பக்கம் ஈக்குவல் டு ஸோ காரணம் ஸ்கொயர்னா 1 - x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். இது என்ன செய்யலாம்னா 1 + x ஸ்கொயர் மைனஸ் 2x. இப்போ காரணம் வந்து 1. அப்போ ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் மைனஸ் 1 - x ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். இப்போ என்ன ஆகிடும் 1 மைனஸ் 1 + x ஸ்கொயர் மைனஸ் 2x நம்ம வரலாம். அப்போ என்ன ஆகிடும் ரூட் ஆஃப் 1 மைனஸ் x ஸ்கொயர் + 2x இது வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ ரூட் ஆஃப் 2x மைனஸ் x ஸ்கொயர் நமக்கு கிடைக்குது. எது பக்கம். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்ன செய்ய போறேன்னா இது பக்கம் கிடைச்சிருச்சு. இதை யூஸ் பண்ணி சைன் தீட்டா கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஃபைன் சைன் தீட்டா. இப்போ சைன் தீட்டா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எது பக்கம் பை காரணம். எது பக்கம் என்ன கிடைச்சது ரூட் ஆஃப் 2x மைனஸ் x ஸ்கொயர் பை 1. அப்போ சைன் தீட்டா நமக்கு என்ன கிடைக்குது, சைன் தீட்டா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2x மைனஸ் x ஸ்கொயர் நமக்கு கிடைக்குது. சைன் தீட்டா மதிப்பு 2x மைனஸ் x ஸ்கொயர். அப்போ இதில் நம்ம என்ன செய்ய போறோம்னா தீட்டா கண்டுபிடிக்க போறோம். தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 2x மைனஸ் x ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x மைனஸ் x ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இந்த கொஸ்டின்ல சைன் காஸ் வரலாம் இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் மாற்றி எழுத போறேன். கொடுக்கப்பட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது என்ன செஞ்சிருக்கோம் நல்ல கவனிங்க. கொஸ்டின் பாருங்க சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 - x ஈக்குவல் சைன் முதல்ல x. இது ஃபுல்லா என்ன தீட்டா நேம் கொடுத்துருக்கோம். அப்போ சைன் தீட்டா நேம் கொடுத்துருக்கோம். இப்போ நல்லா பாருங்க சைன் தீட்டா வந்து தீட்டா மதிப்பு இருக்கு இல்லையா அதை அப்ளை பண்ணுங்க. sin inverse of root of 2x minus x square. அப்ப என்ன ஆகும் sin of sin inverse equal to x. அப்ப root of 2x minus x square நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா sin கிடையாது காசும் கிடையாது. சோ எல்லாமே 2x minus x square x தான் இருக்கு. இதுதான் போதுமான ஆன்சர். சோ அதே போல பாயிண்ட்ஸ் இன்னொரு கொடுத்திருக்காங்க. செகண்ட் சம் பாருங்க. cos of tan inverse of 3x minus 1. இப்போ இங்க cos இருக்கு, இங்க tan இருக்கு. அப்ப இந்த tan வந்து நம்ம மாத்தி cos கொண்டு வந்துட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துரும். tan மாத்தி cos inverse கொண்டு வந்தா cos of cos inverse equal to x கிடைக்கும். சோ அத முக்கியமானது. இப்போ என்ன செய்ய போறோம்னா tan inverse of 3x minus 1 equal to theta எடுங்க. அப்ப என்ன ஆகும் tan theta equal to 3x minus 1. ஓகே பை 1 எடுக்கலாமா? அப்ப tan என்னப்பா tan theta இது பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் நமக்கு தேவை காரணம் equal to இது பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர். அப்ப என்ன ஆகும் எதிர் பக்கம் 3x minus the whole square plus 1 square. அப்ப என்ன ஆகும் பாருங்க 9x square okay plus 1 minus 2 into 3 6x plus 1. அப்ப என்ன ஆகும் பாருங்க 9x square minus 6x plus 2. இதுதான் காரணம். நமக்கு தேவை cos theta. அப்ப cos theta ஃபார்முலா நமக்கு cos theta என்ன ஃபார்முலா அடுத்த பக்கம் பை காரணம் அடுத்த பக்கம் 1 காரணம் root of 9x square minus 6x plus 2 நமக்கு கிடைக்குது. 9x square minus 6x plus 2 கிடைக்குது. இதுதான் cos theta. சோ நான் என்ன செய்ய போற क्वेश्चन பாருங்க. cos of tan inverse of 3x minus 1 equal to cos. இப்ப tan inverse of 3x minus 1 theta இருக்குமா?
அப்ப இது தீட்டா. இது பதிலா என்ன செய்யலாம், தீட்டா எழுதலாம். அப்ப தீட்டா இங்க என்ன இருக்கும், தீட்டா. சோ cos தீட்டா அப்ப நேரா எழுதலாம். cos கிடைக்குது. cos தீட்டா மதிப்பு இங்க எழுதிருக்கோம் 1/√9x square minus 6x plus 2 நமக்கு நேரா கிடைச்சிருச்சு. சோ இதுல எந்த ஒரு காசோ டேனோ கிடையாது, டைரக்டா எல்லாமே ஆன்சர் எக்ஸ்ல இருக்கு. அடுத்து பாருங்க, அதே மாதிரி tan of sin inverse of x plus 1/2. இப்போ ஆன்சர் சைனும் டேன் வரக்கூடாது, வெறும் எக்ஸ் மட்டும் வரணும், அதான் முக்கியமானது. ஸோ அப்போ என்ன செய்யணும் பாருங்க, sin inverse of x plus 1/2 இருக்கு இல்லையா, அதை தீட்டா நேம் கொடுக்குறேன். அப்போ என்ன போச்சுன்னா sin theta equal to x plus 1/2 கிடைக்கும். அப்ப 2x plus 1/2 நமக்கு கிடைக்குது. இப்ப sin theta னா இது பக்கம் பை காரணம். இப்போ நமக்கு தேவை அடுத்த பக்கம். அடுத்த பக்கம் நமக்கு தெரியும் ஃபார்முலா, காரணம் ஸ்கொயர் இது பக்கம் ஸ்கொயர், காரணம் 2 ஸ்கொயர் 4 ஆயிடும், மைனஸ் 2x plus 1 whole square. ஓகே, அப்ப என்ன ஆயிடும் 4 minus 4x square plus 1 minus plus 4x square 4x minus plus 1 அப்புறம் 4x கிடைக்கும். இப்போ இந்த மைனஸ் இன்னொரு பேருங்க 4 minus 4x square minus 1 minus 4x நமக்கு கிடைக்குது. அப்போ என்ன செய்யலாம், 4 minus 3 ஆயிடும், 3 minus 4x square minus 4x நமக்கு கிடைக்குது. இதுதான் அடுத்த பக்கம். ஸோ இதை பயன்படுத்தி என்ன செய்ய போறேன்னா தீட்டா, இதை பயன்படுத்தினா we have to find நம்ம தீட்டா வச்சுக்கோம். sin theta equal to யூஸ் பண்ணி நம்ம அடுத்த பக்கம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்த பக்கம் பயன்படுத்தி நம்ம அடுத்த செய்ய போறோம்னா tan theta கண்டுபிடிக்க போறோம். ஸோ tan theta இங்க tan இருக்கு, x plus theta அப்ப tan theta. So tan theta formula எதிர்பக்கம் by அடுத்த பக்கம். So எதிர்பக்கம் நமக்கு என்ன கிடைச்சது, எதிர்பக்கம் 2x plus 1 by அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா root of 3 minus 4x square minus 4x கிடைச்சிருக்கு. அப்ப tan theta equal to இது வந்திருக்கு. அப்ப என்ன செய்யலாம், நம்ம क्वेश्चन பாருங்க, tan of sin inverse of x plus 1/2 equal to என்ன ஆகும்னா இது ஃபுல்லா tan theta எழுதுவோம். அப்ப tan theta, so tan theta 2x plus 1 by root of 3 minus 4x square minus 4x நமக்கு கிடைக்குது. சோ இதே போல நம்ம என்ன செய்யலாம்னா எடுத்துக்காட்டு சொன்னீங்களா கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க, ஈஸியா தான் இருக்கு. எடுத்துக்காட்டு 4.17 நீங்களா செய்யலாம், ஆன்சர் ஈஸியா வருது. பாருங்க, பயிற்சி 4.5 மூணாவது மதிப்புக்கான sin inverse of cos of sin inverse of √3/2 கொடுத்துருக்காங்க. ரெண்டு மதிப்பு நம்ம முடிக்க போறோம். ஸோ cos inverse sin inverse இருக்கு. ஸோ அதை தான் நம்ம மார்க் வர போறோம். அந்த கவனிங்க, sin inverse அப்படியே வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு பேக் தான் மூவ் பண்ணணும். sin inverse of இப்போ இந்த பேக் மூவ் பண்ண போறேன். √3/2 கொடுத்துருக்காங்க. சைனுக்கு எந்த வேல்யூ √3/2 வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ √3/2னா 6 டிகிரி. அப்ப sin 6 டிகிரி, sin 60னா π/3 எழுதலாம். ஓகே, அப்ப sin π/3 ஃபார்முலா தெரியும். sin inverse of sin x equal to x. sin inverse of sin x equal to x. அப்ப என்ன ஆகும்னா sin inverse cos, இங்க sin inverse of sin x equal to x, அப்ப π/3 நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்ப sin inverse of cos எந்த வேல்யூ π/3, cos π/3 உடைய வேல்யூ உள்ளது, cos 60 உடைய வேல்யூ உள்ளது. cos 60 உடைய வேல்யூ வந்து 1/2 நமக்கு தெரியும், 1/2 நமக்கு தெரியும். இப்ப என்ன செய்ய போறேன்னா அந்த கவனிங்க, sin inverse இப்ப சைனுக்கு எந்த வேல்யூ 1/2 வரும், சைனுக்கு எந்த வேல்யூ 1/2 வரும், நம்ம sin 30. இப்ப sin 30 என்ன செய்யலாம்னா sin π/6 ன்னு எழுதலாம். அப்ப 180/6 30. அப்ப sin inverse of sin x equal to x ன்னு ஃபார்முலா தெரியும்.
sin inverse of sin x equal to x. அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா pi by 6 கிடைக்குது. இதுதான் தேவையான போதுமான ஆன்சர். இப்ப அடுத்து பாருங்க எக்ஸசைஸ் 4.5ல தேர்ட்ல செகண்ட் சம் பார்க்க போறோம். cot of sin inverse of 3/5 plus sin inverse of 4/5 மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம ஏற்கனவே பண்பு 6 படிச்சிருக்கோம். sin inverse of x plus sin inverse of y equal to sin inverse of x root of 1 minus y square plus y root of 1 minus x square படிச்சிருக்கோம். சோ அந்த பண்பை பயன்படுத்த போறேன். இப்போ என்ன செய்ய போறேன் பாருங்க. sin inverse of 3/5 plus sin inverse of 4/5 equal to, okay, the formula. So sin inverse of x 3/5, y now root of 1 minus 4/5 whole square plus y 4/5 root of 1 minus 3/5 whole square எழுதலாம். ஓகே, இப்போ என்ன ஆகும் பாருங்க. sin inverse of 3/5, இப்போ இது என்ன கிடைக்குது பாருங்க. root of 1 minus 16/25 நமக்கு கிடைக்குது plus 4/5 into root of 1 minus 9/25 நமக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ என்ன செய்யலாம். sin inverse of 3/5, இப்போ நீங்க ரூட் எடுத்தீங்கன்னா 25 minus 16 9 கிடைக்கும். அப்ப 9 க்கு 3 ஆயிடும். 3/5 ஆயிடும் plus 4/5 into அதே போல இங்க பாத்தீங்கன்னா 16 25 minus 9 16 ஆயிடும். அப்ப 16 க்கு 4 ஆயிடும். 4/5. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது. sin inverse of 9/25 plus 16/25. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க. sin inverse of ரெண்டும் ஆட் பண்றீங்க 25/25. அப்ப sin inverse of 1 கிடைக்குது. சோ sin inverse of 1 நமக்கு கிடைக்குது. sin inverse of 1 நம்ம என்ன செய்யலாம்னா இத sin inverse of sin எந்த அளவுல வரும் 5/2. அப்ப என்ன வரும். திரும்பி ஃபார்முலா sin inverse of sin x equal to x. அப்ப 5/2 நமக்கு கிடைக்குது. அப்ப நமக்கு 5/2 கிடைக்குது. இப்போ क्वेश्चन பாருங்க. cot of sin inverse of 3/5 plus sin inverse of 4/5. அப்ப என்ன கவனிங்க. இப்போ நம்ம sin inverse of 3/5 plus sin inverse of 4/5 மதிப்பு தான் 3/2. அப்ப இது என்ன மதிப்பு. sin inverse of 3/5 plus sin inverse of 4/5 மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 5/2. அப்ப என்ன செய்யலாம். cot 5/2 எழுதலாம். அப்ப cot 90 வேல்யூ நமக்கு தெரியும். சோ cot 90 வேல்யூ 0. சோ நமக்கு 0 கிடைக்குது. இப்போ கொடுக்கப்பட்ட cot of sin inverse of 3/5 plus sin inverse of 4/5 உடைய மதிப்பு நமக்கு 0 கிடைக்குது. இப்ப அடுத்து பாருங்க. பயிற்சியில 3வது 4-5ல there's some tan of sin inverse of 3/5 plus cot inverse of 3/2 கொடுத்திருக்காங்க. நான் இந்த சமயம் செய்ய போறேன். இங்க tan இருக்கு. அப்ப இந்த ரெண்டுமே tan கொண்டு வரணும். cot tan ஆக்கணும், sin tan மாத்தணும். அதுக்கு தான் செய்ய போறேன். என்ன கவனிங்க. முதல்ல என்ன செய்ய போறேன்னா sin inverse of 3/5 equal to x நேம் கொடுத்துக்கிறேன். அப்ப sin அங்க வந்து sin x ஆயிடும் equal to 3/5. அப்ப sin இது பக்கம் by காரணம் நமக்கு தெரியும். அப்ப அடுத்த பக்கம் ஃபார்ம் தெரியும். root of காரணம் ஸ்கொயர் minus இது பக்கம் ஸ்கொயர். அப்ப 25 minus 9 அப்ப 16 கிடைக்கும். அப்ப 4 ஆயிடும். அப்ப அடுத்த பக்கம் 4 ஆயிடும். அப்ப இது யூஸ் பண்ணி என்ன செய்யறேன்னா பக்கம் by அடுத்த பக்கம். அப்ப இது பக்கம் இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 3 by அடுத்த பக்கம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 4. அப்ப இங்க ஆன்சர் என்னவாயிடும். x equal to 3/4 நமக்கு கிடைக்கும். அப்ப ஆன்சர் வந்து இங்க 3/4 நமக்கு கிடைக்குது. அப்ப இது அதே தான் ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. அப்புறம் அதே போல இங்க tan of sin 3/5 என்ன செய்யலாம்னா ஓகே tan of 3/4 எழுதலாம். சோ நமக்கு என்ன கிடைக்குது
3/4 கிடைக்குது. அப்ப tan inverse of x plus tan inverse of y ஃபார்முலா tan of x plus y by 1 minus xy. அப்ப இங்க x பதிலா என்ன செய்யலாம்னா 3/4 எழுதலாம். அப்ப அதே x இங்க இருக்கு, இங்கேயும் 3/4 நமக்கு கிடைக்கும். அப்ப என்ன வரும், இங்க LCM எடுக்கிறப்ப 3 3 are 9 ஆயிடும். அப்ப 3 3 are 9. அங்க என்ன செய்யலாம், 4 2 are 8. அப்ப இங்க 3 into 4 12 ஆயிடும். அப்ப இது என்ன செய்யலாம், அதே போல இங்க பாக்குறப்ப 3 2 are 6 12. அப்ப இங்க LCM எடுக்கிறீங்க, சோ LCM எடுக்கிறப்ப 8 plus 9 plus 8 is 17 கிடைக்கும் by 12. சோ அதே போல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 12 minus 6. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 6 by 12 கிடைக்கும். அப்ப டோட்டல் கேன்சல் ஆயிடும். ஆன்சர் வந்து நமக்கு 17 by 6 கிடைக்குது. சோ ஆன்சர் 17 by 6. இதுதான் தேவையானது, போதுமானதான மதிப்பாகும். ஓகே, புரியுதுங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, பயிற்சி 4 நாலா சொன்னேன். tan inverse of 2/11 plus tan inverse of 7/24 equal to tan inverse of 1/2 நிரூபிக்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு தேவையான ஃபார்முலா ஈஸியானது. tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y 1 minus xy கண்டா போதும். இப்போ அப்ளை பண்ணுங்க. இங்க பாருங்க, தீர்வு tan inverse of 2/11 plus tan inverse of 7/24 equal to tan inverse of a plus b of x plus y 2/11 plus 7/24 by 1 minus 2/11 7/24 நமக்கு கிடைக்குது. இப்போ tan inverse of, இப்போ LCM எடுக்கிறோம், 2 into 24 48 ஆகிடும் plus 77 by 11 24 மல்ல பண்ணி பாருங்க, நமக்கு 264 கிடைக்கும் by 1 minus இது ரெண்டு மல்ல பண்ணா 14 by 264 நமக்கு கிடைக்கும். அப்ப tan inverse of, ரெண்டுமே ஆட் பண்ணுங்க, 48 plus 77 ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, 125 கிடைக்கும் by 264 கிடைக்குது. இப்போ இது 264 minus 14 264 minus 14 பண்ணீங்கன்னா 250 கிடைக்கும். 250 by 264 கிடைக்குது. அப்ப ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வார்த்தை நம்ம பாருங்க, tan inverse of equal to tan inverse of 125 by 250. so நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 1 time 2 times. so ஆன்சர் tan inverse of 1/2 நமக்கு கிடைக்குது. இது தேவையானது, போதுமானதும் ஆகும். இப்போ பாருங்க, பயிற்சியில 4-5 நாலாவது செகண்ட் சம், sin inverse of 3/5 minus cos inverse of 12/13 equal to sin inverse of 16/65 கொண்டு வரணும். ஸோ இங்க sin inverse எடுத்தப்ப இங்க sin inverse இருக்கு, இங்க cos inverse இருக்கு. இந்த cos நான் மாத்த போறேன், sin inverse மாத்தினா நம்ம ஈஸி ஆன்சர் வந்துடும். அப்புறம் இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுங்க, sin inverse of x minus sin inverse of y ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நீங்க மார்க் பண்ணாம கவனிங்க. என்ன செஞ்சு பாருங்க, cos inverse of 12/13 அத theta நாம எழுதிக்கலாம், இல்ல x எழுதிக்கலாம், ஆல்பா எழுதிக்கலாம். அப்ப cos theta equal to 12/13 கிடைக்குது. அப்ப cos theta னா adjacent, அடுத்த பக்கம் by காரணம், நமக்கு தேவை எதிர்பக்கம், root of காரணம் ஸ்கொயர் மைனஸ் அடிப்பக்கம் அடுத்த பக்கம் ஸ்கொயர். அப்ப காரணம் ஸ்கொயர் 169 மைனஸ் 144 நமக்கு என்ன கிடைக்குது, 25. அப்ப எதிர்பக்கம் 25 ஆயிடுச்சு. 25 ஸ்கொயர் எடுத்தா 5 கிடைக்கும். ஓகே, இப்ப cos inverse. ஓகே, அப்ப என்ன செய்ய போறேன், அடுத்த sin எழுத போறேன், sin theta. sin theta ஃபார்முலா எதிர்பக்கம் by காரணம். அப்ப 5 by காரணம் 13. அப்ப theta equal to sin inverse of 5/13 கிடைக்குது. நம்ம ஏற்கனவே theta என்ன சொல்லிருக்கோம், cos inverse. therefore cos inverse of 12/13 எப்படி எழுதலாம்னா
sin inverse of 5/13 எழுதலாம் அப்படின்னு கிடைக்குது. So அடுத்து இந்த சம பாருங்க. Therefore நம்ம செய்ய பாருங்க sin inverse of ஒரு ஃபார்முலா இப்போ sin inverse of x minus sin inverse of y ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். இப்போ sin inverse of x minus sin inverse of y equal to sin inverse of x root of 1 minus y square. So form minus into minus y by root of 1 minus x square ஃபார்முலா பயன்படுத்த போறேன். அப்ப இங்க என்ன செய்யலாம்? क्वेश्चन பாருங்க sin inverse of 3/5 minus cos inverse of 12/13 இருக்கு. இது எப்படி எழுதலாம்னா you know change sin inverse of 3/5 ஆச்சு minus இப்போ cos inverse தான் நம்ம sin inverse மாத்திருக்கோம். so sin inverse of 5/13 இப்போ என்ன செய்ய பாருங்க இதுக்கு formula sin inverse of x minus sin inverse of y equal sin inverse of x 3/5 root of 1 minus y square அப்ப இது 25/169 minus y 5/13 root of 1 minus x square x 9/25 எழுதலாம். அப்ப sin inverse of 3/5 root of இதுனா பாருங்க 169 144 ஆயிருமா 144/169 minus 5/13 அப்ப இங்க 16/25 னு எழுதலாம். 25 minus 9 16 கிடைக்கும். அப்ப இது என்ன செய்யலாம்? sin inverse of 3/5 இங்க 12/13 கிடைக்குது. minus 5/13 இங்க 4/5 கிடைக்குது. சோ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்படி கூட வச்சுக்கோங்க. 7 டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருந்தா நமக்கு கேன்சல் பண்ண ஈஸியா 65 ஒரு டினாமினேட்டர்ல. சோ டினாமினேட்டர் ஒரே மாதிரி வச்சுக்குவோம். டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா 65 நமக்கு கிடைக்குது. அங்க 65 தான். அப்புறங்க 12 3s are 36 minus 4 5s are 20. அப்ப செப்பரேட் பண்ணி பாருங்க. sin inverse of 16/65 கிடைக்குது. இது தேவையான போதுமான ஆன்சர் ஆகும். ஓகே பாருங்க. நிரூபிக்க tan inverse of x plus tan inverse of y plus tan inverse z equal to tan inverse of x plus y plus z minus xyz by 1 minus xy minus yz minus zx கொடுப்பாங்க. ரொம்ப ஈஸியா செய்யலாம். So முதல்ல செய்ய எடுக்க எழுதுறேன். LHS equal to tan inverse of x tan inverse of y tan inverse of z. ஒரு ஃபார்ம் tan inverse of x plus y ஃபார்ம்னா ரெண்டு வாட்டி நீங்க அப்ளை பண்ணா ஆன்சர் கரெக்ட்டா வந்துரும். இப்போ tan inverse of x plus tan inverse of y இத செய்யறேன்னா tan inverse of x plus y by 1 minus xy எழுதலாம். plus tan inverse of z கிடைக்குது. இப்போ திரும்பி பாத்தீங்கன்னா tan inverse of x plus tan inverse of y அதே ஃபார்ம் திரும்பி அப்ளை பண்ண போறேன். அப்ப tan inverse of x plus y so x plus y by 1 minus xy plus z by okay x plus y அப்ப இது ஃபுல்லா x plus y 1 minus x into y அப்ப இது x இது y அப்ப x plus y 1 minus xy into z நமக்கு கிடைக்குது. சோ இதான் முக்கியமானது. சோ x y வரப்ப டைரக்ட்லி x இப்போ இது x into y. So tan inverse of x முதல் 0 plus y by 1 and x into y அப்ப இது x into y and x. இப்போ பாருங்க tan inverse of இப்போ LCM. சோ என்ன செய்யலாம்? x plus y plus z into 1 minus xy கிடைக்குது by 1 minus xy நியூமரேட்டர்ல டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா அதே போல சோ எல்சிஎம் எடுக்கிறப்ப இது 1 into 1 minus xy minus x plus y z by 1 minus xy நமக்கு கிடைக்கும்.
இப்போ இந்த 1 minus xy 1 minus xy கேன்சல் ஆகிடும். ஸோ மிக்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. tan inverse of so x plus y dx plus z into 1 z ஆகிடும் minus xy z by இப்போ பாருங்க 1 minus xy அப்படியே இருக்கு. இந்த z உள்ள வந்துங்க minus xz minus yz கிடைக்கும். இதுதான் நிரூபிக்க வேண்டிய பாருங்க. tan inverse of 1 minus xy இருக்கு. zx நாம சரி x ல ஒண்ணுதான் minus y க்கு நமக்கு கிடைச்சிருச்சு. சோ இடது பக்கம் ஈக்குவல் டு வலது பக்கம் r ஈக்குவல் டு LHS. அடுத்து பாருங்க tan inverse of x plus tan inverse of y plus tan is equal to pi எனில் x plus y plus z equal to x y z என நிரூபணம் கொடுத்திருக்காங்க. இது நம்ம ஈஸியா செய்யலாம். ரெண்டு மெத்தட் இருக்கு. நம்ம பாருங்க ஈஸியா மெத்தட் செய்ய போறோம். முதல்ல செய்ய போறோம்னா tan inverse of x இருக்கு இல்லையா அது ஆல்பா, tan inverse of y பீட்டா, tan inverse of z gamma. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? x equal to tan alpha, y equal to tan beta, z equal to tan gamma கிடைக்கும். இப்போ கொடுக்கப்பட்ட क्वेश्चन பாருங்க. tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z equal to pi கொடுத்திருக்காங்க. அப்ப tan inverse of x வந்து நம்ம ஆல்பா plus beta plus gamma equal to pi னு எழுதலாம். இப்போ ஆல்பா plus beta அப்படி வச்சுக்கோங்க. pi minus gamma னு எழுதுங்க. take tan both sides இருபுறமும் tan எழுதுங்க. tan alpha plus beta tan pi minus gamma. இப்போ ஃபார்முலா இருக்கு. tan a க்கு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம் 11th ல. tan a plus tan b 1 minus tan a tan b. இப்ப tan 180 minus theta 180 minus theta second quadrant all silver, so sin positive இருக்கும். அப்ப என்ன காரணம்? sin னா பாசிட்டிவ், அப்ப tan நெகட்டிவ் ஆயிடும். அப்ப மைனஸ் ஓகே, அப்ப மைனஸ் gamma நமக்கு கிடைக்கும். ஓகே, tan 180 minus theta ஓகே மைனஸ் பாருங்க tan pi minus alpha gamma equal to minus tan gamma நமக்கு கிடைக்குது. அப்புறம் இப்போ நாம என்ன சொல்லிருக்கோம் பாருங்க. tan alpha equal to x, tan beta equal to y, tan gamma equal to இது அப்ளை பண்ணுங்க. அப்ப alpha பதிலா x plus y by 1 minus xy minus இது இருக்குது. அப்ப x plus y minus z 1 minus xy. அப்ப x plus y minus z plus xy z minus plus ஆகிடுங்க. x plus y plus z equal to x y z நமக்கு கிடைக்குது. நம்ம இங்க நிரூபிக்கலாம். Modulus of x less than 1 by root 3 is tan inverse of x plus tan inverse of 2x by 1 minus x squared equal to tan inverse of 3x minus x squared by 1 minus 3x squared என நிரூபிதான் கேட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன செய்றேன்? இடப்பக்கம் எழுதுகிறேன். Let us tan inverse of x tan inverse of 2x minus 1 minus x squared 3x. Tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y by 1 minus x form apply பண்ண போறோம். tan inverse of x plus y 2x by 1 minus x squared by 1 minus x into 2x by 1 minus x squared நமக்கு கிடைக்குது. இப்போ என்ன செய்யலாம்? tan inverse of LCM x into 1 minus x square plus 2x by 1 minus x square இதே இங்க 1 into 1 minus x square minus x into 2x by
1 minus x square நமக்கு கிடைக்குது. அந்த 1 minus x square கேன்சல் ஆகிடும். ஸோ மிச்சம் என்ன இருக்கிறத மட்டும் பார்த்து ஆன்சர் வரும். நல்லா கவனிங்க. tan inverse of x into 1x minus x cube x into x cube plus 2x by இங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 1 minus x square x into 2x அப்ப minus 2x square கிடைக்குது. அப்ப அழகா ரேஞ்ச் பண்ணீங்கன்னா tan inverse of x plus 2x 3x ஆயிடும் minus x cube by 1 minus 3x square equal to RHS. So question நல்லா பாருங்க 1 minus 3x square 3x minus x cube. So இங்க x cube இருக்கும். Okay. So பாருங்க 8th ஒரு சுருக்குக tan inverse of x by y minus tan inverse of x minus y by x plus y கொடுத்துருக்காங்க. இங்க மைனஸ் இருக்கு. அப்ப நமக்கு தெரியும் ஃபார்ம் நமக்கு தெரியும். ஒரே ஃபார்முலா தான் tan inverse of x minus tan inverse of y tan inverse of x minus y 1 plus xy இந்த ஃபார்முலா பயன்படுத்தினா போதும். அப்ப என்ன செய்ய போறாங்க tan inverse of x by y minus tan inverse of x minus y by x plus y இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்றப்ப tan inverse of x இது x அப்ப x by y minus y என்ன செய்யலாம் x minus y by x plus y by 1 minus x by y x minus y x plus y. இப்போ tan inverse of x by y minus formula படி y by x minus y by x plus y by 1 plus x into y. நான் சொல்லி பண்ண போறோம் tan inverse of x இப்போ எல்ஸ் பண்றாங்க பாருங்க. எல்ஸ் பண்றப்ப x into x plus y minus y into x minus y by 1 plus x into okay பாருங்க எல்ஸ் பண்றப்ப by y into x plus y எல்ஸ் இந்த பக்கம் அதே கிராம் ரேஸ் பண்றப்ப 1 இங்க இருக்கு y into x plus y 1 into x y x plus y minus x minus y by y into x plus y நமக்கு கிடைக்குது. அப்ப இதுக்கு இங்க பிளஸ் வரும். அது கேன்சல் ஆயிடும். அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது tan inverse of இப்ப ஜஸ்ட் முதல்ல பண்ணிருங்க x square x into y xy minus yx minus plus ஆயிடும் y square by இந்த பக்கம் ஆயிடும் xy plus y square plus x square minus xy நமக்கு கிடைக்குது. இப்போ tan inverse of இப்போ பாருங்க plus xy minus xy கேன்சல் ஆயிடும். அதே போல plus xy minus xy கேன்சல் ஆயிடும். ஸோ மிச்சம் என்ன பாருங்க x square plus y square அதே போல இங்கேயும் x square plus y square கிடைக்குது. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா tan inverse of 1. ஸோ tan எந்த அளவு வரும் pi by 4. ஸோ நமக்கு ஆன்சர் pi by 4 கிடைக்குது.